Hello friends, welcome to Tamil tutorial starting. நான் சீனு. ஸோ லாஸ்ட் கிளாஸில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஈக்குவல், அப்புறம் நாட் ஈக்குவல், less than, greater than, less than or equal to, greater than or equal to. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு வேல்யூ வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ ரெண்டு வேரியபிள்ஸ், ஸோ ஏ பி அப்படின்ட்டு. ஸோ இதை தான் நம்ம வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ நான் ரெண்டு வேரியபிள்ஸ்க்கும் ஒவ்வொரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ a is equal to 10, b is equal to 20 அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் ஸோ ஆன்சர், அதாவது ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஆன்சர் ஈக்குவல் டு வந்து நம்ம வந்து நம்மளோட ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளோட ஃபஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஈக்குவல் அப்படின்றது, ஸோ ஏ டபுள் ஈக்குவல் டு பி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஈக்குவல். ஸோ இப்போ ஏவும் பியும் ஈக்குவலாக அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது ஏவும் பியும் நாட் ஈக்குவல், அதாவது ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20. ஸோ இப்போ வந்து நாட் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ பர்சன்டேஜ் ஈக்குவல் டு அப்படின்னு போடுறது. ஸோ இது நாட் ஈக்குவல் அப்படின்றது. ஸோ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு, ஏன்னா இது ரெண்டுமே நாட் ஈக்குவல். ஸோ அதே மாதிரி மீது லெஸ் தேன், கிரேட்டர் தேன் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ லெஸ் தேன், அதாவது பியோட வேல்யூ 20, ஸோ ஏவோட வேல்யூ 10, பியோட ஏவோட வேல்யூன்றது ட்ரூ. ஸோ லெஸ் தேன், ஸோ ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம கிரேட்டர் தேன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதேமாரி ஃபால்ஸ் வரும், ஏன்னா ஏ வேல்யூ சின்னஸு. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கேன். அதோட, அதாவது ஏவோட வேல்யூ வந்து பியோட பெருசாக்கணும், இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கும் இப்படி இல்லை, ஃபஸ்ட்டு வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்ட்டு போடணும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது ஏவோட வேல்யூ வந்து பியோட பெருசாகவும் இல்லை, அதே டைமில் ஈக்குவலாகவும் இல்லை. ஸோ அதனால் ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஒருவேளை நான் இப்போ வந்து பிக்கும் 10 கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இப்போ ஏவோட பெருசாக இல்லை ஆனால் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ட்ரூ அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி தான் லெஸ் தேன் அப்படின்றதும், ஸோ அதுக்கும் ட்ரூ வந்திருக்கு. இப்போ 20 போட்டேன் அப்படின்னா ஏன் ட்ரூ வருது அப்படின்னா, நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணால் ஆனாலையும் ட்ரூ வருது, ஏன்னா ஏவோட வேல்யூ வந்து சின்னஸு, அதனால் ட்ரூ வருது. ஆனால் ஈக்குவல் கிடையாது, ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும், அதாவது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஸோ இங்கே ட்ரூ வந்திருக்கு, ஏதாச்சும் ஒன்று சரியாக இருந்தால் கூட சரி தான். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டோம். இது தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நான் என்னோடய வெப்சைட்டில் வச்சுருக்கேன். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் ஜாவா அப்படின்றதில் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ லாஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம், இப்போ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ டோட்டலாக எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ நான் இதை காப்பி பண்ணிவிட்டு ரன் பண்ணி காட்டுறேன், நீங்களும் செக் பண்ணிக்கலாம். சாரி, ஸோ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஏக்கு வேல்யூ 10, பிக்கு வேல்யூ 20 கொடுத்துட்டு எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே நான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்சரும் அதே சேம் வந்திருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஆன்சர் இருக்கும். நீங்கள் வந்து இதை காப்பி பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை.